ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சைடில் எபிசோட் 189வது எபிசோட் தான் பார்க்க போகிறேன். இந்த எபிசோட் எல்லாமே லவ் பேட்டரி எல்லாமே இருக்கும். பாருங்கள், எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லவ் டிமன் நம்ம ஷிங் கையர் இவங்க 2 பேருக்கு தான் ஃபைட்டு. ஸோ கையர் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உள்ள இறங்கி பேட்டில் இருந்து யார் அப்படியே எல்லாம் தெரிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா கையர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் லவ் டிமன் கூட சண்டை போடுறத விட இப்போ பல்லாம் மட்டுங்க பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வர டிமன்ஸ் எல்லாத்தையும் ஒரே கொடுறா. ஸோ என்ன தான் லவ் டிமன் கார்டும் சொல்லுவாங்க இந்த இடத்துல, சின்ன பொண்ணு லாஸ்ட் டைம் பார்த்தது நீ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க. ஸோ நீ இப்போவுமே என்னோட டிசண்டண்ட்டை நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவளோட டிசிப்ளினாக பார்த்தீங்கன்னா கையர் சக்ஸஸராக எடுக்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா கையர் பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ண தப்பிச்சு போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல சரி ஓகே உனக்கு நான் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்ணுறா ஸ்வீட் ட்ராப் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலியமாக கையரை பார்த்தீங்கன்னா லாக் பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்கச்சக்க இல்யூஷன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கையரை லாக் பண்ணாலும் ஸோ இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களே பார்த்தா ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் ஆகிற மாதிரி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டில் அரேனா, அந்த அரேனாவில் சுற்றிக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த இல்யூஷன் போகுது. அந்த யாரெல்லாம் மயங்குறாங்களோ அவங்க கிட்ட இந்த பார்த்தீங்கன்னா எனர்ஜி எடுக்கிறா. ஸோ நம்ம கையரை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேட்டில் மானா இவகிட்ட அதிகமாக வருது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது சொல்லிட்டு இருக்கேன். அவள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி ப்ளூம் பண்ண வச்சு இருக்கிற எல்லாரும் யாரெல்லாம் அவரோட அழகில் மயங்குறாங்களோ அவங்களுக்கு எனர்ஜி பவர்ஃபுல் ஆகிறா. ஸோ இப்போ உன்னால் எனக்கு அடிக்கவே முடியாது, நீ என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் வேலைக்காக சொல்லிட்டு திடீர்னு கையில் அடித்த ஒரு ஸ்லாஷ் அவள் பண்ண அந்த அட்டாக்கே டெஸ்ட் ஆகிவிட்டு 2 பேரும் நேருக்கு நேரம் மோதிட்டு வந்துட்டு. ஸோ ரொம்ப சின்ன வயசாக இருக்கு, ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்க, அழகாக இருக்க, நீ என்னோட சக்ஸஸராக மாறிடு அப்படின்ட்டு அவளும் விடாமல் அட்டாக் பண்ணுறா. கையர் பார்த்தா இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் உன்னை நான் கொள்றேன் அப்படின்ட்டு அவளை அப்படியே கிட்டத்தட்ட 2ஆவே வெட்டிடுறா. அவளை தான்டா அவள் முடிஞ்சு அப்படின்ட்டு நம்ம கையரும் அசால்ட்டாக ஒரு போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்க. ரைட்டாண்டுமே எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த மேட்ச் முடிஞ்சு அப்படின்ட்டு ஃபைனலான ஒரு அட்டாக் அடிக்க ஆரம்பிக்க. இதை பார்த்த ஹியூமன்ஸ் எல்லாருமே அவள் கண்டிப்பாக இதை முடிச்சிருவா, அவள் தான் ஜெயிப்பா அப்படின்ட்டு இருக்க. அடிக்க அவள் டெஸ்ட் ஆகலான்னு பார்த்தோம். திடீர்னு நம்ம கையர் ஒட்டம்லேருந்து எனர்ஜி லூஸ் ஆகுதுல. ஓ அப்போ நீ தான் இதுன்ட்டு லவ் டிமனை சிரிக்கிறா. ஸோ மூன் டீமன் அவரால் பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட அந்த புரோக்கன் ஸ்டார் நீதானா அப்படின்ட்டு அவளும் சிரிக்க ஆரம்பிக்கிற. உன்னோட டெஸ்டினியை யாராலையுமே மாற்ற முடியாது, கண்டிப்பாக நீ இறந்து போயிடுவேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோலி கையர், ஸோ என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஈவன் கடவுளாலையும் மனுஷனை யாராலையும் மாற்ற முடியாது, நீ சாகிறதா கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரை ஒட்டைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் காட்டுறான். ஸோ இதில் டைட்டில் போட்டாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் டிமன் இப்போ என்ன ஆகுதுன்னா கையரோட பவர் கொஞ்சமாக அவள்கிட்ட போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவள் அந்த லெவல் பவர்ல கொஞ்சமாக பவர் ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல லவ் டிமன் தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடத்துல உனக்கு இப்போவுமே நான் கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், என்னோட சக்ஸஸராக ஆகிட அப்படின்ட்டு அவளும் விடாமல் கையரை பிடிக்க ட்ரை பண்ணிருக்கா. ஸோ என்னதான் கையர் இருக்கிற அட்டாக் எல்லாத்தையும் டாச் பண்ணி போனாலும் ஒரு கடத்தில் பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே அவள் லாக் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அவள் கை காலம் முதற்கொண்டு எல்லாமே சுற்றிட்டு லவ் லாக் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலிமா அந்த இடத்துல கட்டி போட்டுருக்கு. அவள் பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கன் ஸ்டார் பார்த்தீங்கன்னா உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ இப்படியே போயிட்டு நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சு பார்த்தீங்கன்னா வலிக்கிற மாதிரி அவளுக்கு புரிஞ்சிருது. ஸோ அப்போ அந்த புரோக்கன் ஸ்டார் கையர் இல்லை நான் கையர் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோக்கு என்ன சொல்லல, சீனியர் நான் எப்படி கையரை காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டு இருக்க. அதுக்கு ஒரே வழி இந்த டிஸ்கை ஒட்டைக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்க் உடைக்கணும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஃபாலன் டீமன்ஸ் இந்த டெமிகாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொன்னாலுமே அந்த டிஸ்க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா மூன் டீமனோட அந்த பவர் ஸ்டார் பவர் பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட இந்த 7 செகண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டெமிகாட்ஸையும் கொண்டுட்டு நீ இந்த டிஸ்க் அழிச்சாதான் அந்த 7 செகண்ட் முடிஞ்சு அந்த டிஸ்க்கு கிட்ட போனதுக்கப்புறம் அந்த 7 செகண்ட் கவுண்டர் முடிஞ்சுன்னா திரும்பவும் ரீசெட் ஆகி எல்லா டீமன்ஸும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நான் வேகமாக பேட்டில் பண்ண, நான் எப்படியாவது கையரை காப்பாற்றணும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா ஸோ இந்த இடத்துல நீ ரொம்பவுமே டேலண்டாக இருக்க, உனக்கு இப்போவுமே நான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறான்.
உன்ன மாதிரி அழகாக டேலண்டாக இருக்குங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும் சொல்லி என் சக்ஸஸ் ஆகிடுறா அப்படின்ட்டு அவளை சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா வந்து இதுதான் என்னோட டீமன் க்ரௌன், இதை மட்டும் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் மனசாரை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எல்லாமே மாறிடும். நீ தான் அடுத்த லவ் டீமன் காடாக வந்து இந்த இடத்துல வந்து இருப்ப, என்னோட சக்ஸஸராகவும் இருப்பேன், என் உயிரை கொடுத்து நான் உன்னை வந்து டீமன் காடாக கிடைச்சின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவளை சொல்லிட்டு இதை பார்த்து எல்லாருமே வந்து ஸோ அவரோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம வந்து இந்த வயசுக்காரங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், சொல்லு நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா, அவள் கழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெக்லஸை பார்த்தீங்கன்னா வந்து போட ட்ரை பண்ணுறா, அது வந்து நம்ம கயிறை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணதில்லை. ஸோ நீ வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி உன் மனசார வந்து பண்ணு, உனக்காக உயிரையும் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் நான், என்னையே நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிட்டு அவள் இன்ஸ்டண்ட்டாக அந்த செயினை அவன்கிட்ட போட்டுடுறா, கையோட ஃபுல் கண்ட்ரோல் லவ் டிமன் கையில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த உடனே அவளை பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பாக பாருங்க, சிரிச்சிரு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக நடிச்சா திடீர்னு கையர் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸோட ஒட்டச்சு தெரிவிக்க வரா, அந்த பீஸ் எல்லாமே இவன் முகத்தில் கிழிச்சு விழுந்த பிளட் எல்லாம் தெரிஞ்சு என்னோட முகம், என்னோட அழகான முகம், நீ ஏன் அப்படி பண்ண, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு அவளை கத்த ஆரம்பிக்க. இந்த இடத்துல வந்து நம்ம கையரும் பேசுவாங்க அதில். ஸோ ஆக மொத்தம் உனக்கு என்னோட உடம்பு வேணும் அத்தானே அப்படின்ட்டு உண்மையை பார்த்தினா வந்து அவள் போட்டு உடச்சிட விஷயத்தில் அவள் சொல்லுவா, உண்மையான லவ் எனக்காக உண்மையை யாருப்பாங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஸோ நீ கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷமாக நீ வாழ்கிறேன்னு சொன்ன, நீ வயசான ஒரு அக்லியம் கிழவிய மாறிட்ட அப்படின்னு வந்து பேச அனுப்புங்க. இதை கேட்க இவளுக்கு வந்து சரியான டென்ஷன் ஆகுது. போதும் நிறுத்து, நீ இந்நேரம் வந்து உனக்கு கண்டிப்பாக வயசாயிருந்தா போதும் நிறுத்துனேன்ட்டு அவளுக்கு கத்த ஆரம்பிச்சிடா. ஸோ இதை கேட்ட உடனே பார்த்து அந்த வாய்ஸ் பண்ணோடனே யாராது இது வந்து லவ் டீமனா, அவங்களோட உண்மையான உருவம் இதுதான் இருக்க, அதுவும் குச்சால பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. அதில் நீ எல்லையை மீறிட்டு இருக்கிற டீமன்ஸே வந்து இவ்வளோ நாளாக இவ வந்து ஏமாத்திருக்க, இவளோட உண்மையான உருவம் இதெல்லாம் சரியான செக்கு, உன்னடா கண்டிப்பாக சாகடிக்க போடுற, உன்னோட பட்டம் போடுக்கான்னு கொடுத்துரும் அப்படின்ட்டு அப்படியே கயிறு வழுத்துல அப்படியே குத்தி பார்த்தா அவள் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிற இடத்துல நீ வந்து திருந்த மாட்டேன், நீயே உன்னை வந்து அக்செப்ட் பண்ண உடம்பு என்கிட்ட கொடுக்கலன்னா நீ கண்டிப்பாக வந்து செத்துரு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஹீரோவை நான் கொஞ்சம் பேக்மா பண்ண எப்படியாவது செகண்ட்ஸ் முடிக்கிறதுல கண்டிப்பாக நான் போகணுன்னு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா வந்து அந்த பவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ என்ன பண்ணுறேன் வந்து கையை காப்பாற்றணுன்ற ஒரே கண்டு அவளோட சோலை பேர்ன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட லைட் வேகத்துக்கு பார்த்தா வந்து அடிக்கல இன்னும் ஸ்பீடா நான் இன்னும் எல்லா டிமென்ஷனும் கொள்ளுவேன், நான் கையரை காப்பாற்ற வேண்டும் வெறி கொண்டு பார்த்தா எதிரில் முதல்ல வெட்டி போட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்து வந்து ஒரு கிட்டத்தில் பார்த்தா வந்து டிஸ்க் கிட்டையுமே பார்த்தா வந்து போகிறான். அந்த இதில் அந்த செகண்ட் பார்த்தா முடியுது. ஸோ ஹீரோ வந்து அடுத்தது டீமன்ஸ் போயிட்டு நம்ம சீனியர் வந்து பரவாயில்ல அவனுக்கு வந்து கிட்ட போயிட்டான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்க. ஸோ ஹீரோவும் கண்டிப்பாக நான் கையரை காப்பாற்றின ஒரு பெரிய அட்டாக் டிஸ்க் மேலே அடிப்பாம்பா இருக்கா, அந்த ஸ்லாஷ் போய் விழுந்தா பார்த்தா அந்த டிஸ்க் உடச்சிடும். அந்த இதில் ஓகேடா திடீர்னு டைனமிக் பிளாக் டிராகன் வந்து பார்த்தா வந்து அந்த ஸ்லாஷை வந்து தடுக்கும். ஸோ என்னடா அது அப்படின்னு நம்ம சீனியர் வந்து என்ன வச்சா கடைசியில் தம்பி சாயிட்டு இருக்க அந்த இடத்துல அப்போ அவன் வந்து நிற்பான். நல்ல வேலை நான் வந்து இங்கே ஒரு கண்ணு வச்சுருந்தேன். ஸோ நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும், நீ வந்து இதை உடச்சிட்டு இது கிட்ட வருவேன் நான் எதிர்பார்க்கல, இம்ப்ரெசிவ். ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சாக போகிற ஹோஜான் எனக்கு வந்து லக் இருக்குது, அதனால் நான் இங்கே இருந்தது எனக்கு ரொம்ப ப்ளஸ் தான் அப்படின்னு போயிட்டு அந்த ரீசெட் ஆனதுமே திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டெமிகாட்ஸ் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதை பார்த்து நான் டச் ஆகிக்கிறான், கையரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து கையரோட எல்லா மெமரிஸும் அவ கூட வந்து இது எல்லா அப்பீரன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ஃபஸ்ட்டு பார்த்தா சின்ன உருவமா சின்ன வயசு கையரா வந்து தெரியும். அவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைஞ்சு போகிற கையர் இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு ஹீரோவும் போக பார்க்க கம்ப்ளீட்டாக அவன் மறைஞ்ச மாதிரி காட்டுறாங்க. ஒரு கடத்தில் பார்த்தா கையறு கீழே விழுந்துட்டு இருக்க, கையறு இல்லை உனக்கு ஒன்றும் ஆகுது கொஞ்சம் எந்திரிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்தி பார்க்குறா ஒன்றும் வேலைக்கால. ஸோ இந்த இடத்துல அவள் மட்டியில் வச்சு பார்த்துட்டு ஸோ ஹீரோ இறந்தப்போ வந்து கையறு பண்ண விஷயங்கள் எல்லாமே ஞாபகம். ஸோ ஹீரோ என்ன தான் இறந்தாலும் அவகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம கையர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து வர வச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இவ என்னோட கையர் இது ஸ்டார் டொமைன் ஸ்டார் பவர் தான் எல்லாமே, என்னோட ஸ்டார் பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தை ஹீரோவும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவனோட இதயம் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் வந்துட்டா அவனோட ஸ்டார் பவர் க்ரௌடை வர வச்சு அன்லீஷ் பண்ணிட்டு ஸோ வந்து நம்ம கையர் ஹீரோவுக்காக பண்ண எல்லா விஷயம் நான் போட்டு அவள் உயிரோட கொண்டு வர நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நான் வந்து திரும்ப வந்து லைஃபுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ட்டு அவனோட இதயத்தை பிச்சு எடுக்கிறான். அது லைட்
சோர்ஸ் ஹார்ட். அந்த சோர்ஸ் ஹார்ட்டை வெளியே எடுத்துட்டு என்னோட இதயத்தை நான் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன், என்னோட டிஸ்டர் என்னோட வாழ்நாளை அவ கூட நான் ஷேர் பண்ண விரும்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க 2 பேரோட வாழ்நாள் கிட்டத்தட்ட கையரோட வந்து டெத் இறந்தே கிட்டத்தட்ட போயிட்டா. இவங்க 2 பேரோட டெஸ்டினி அவங்க வாழ்நாளும் ஒன்றா சேர்றதுனால ஸோ அந்த ஹார்ட் கிட்டத்தட்ட இறந்து போனீங்களே உயிர் கொடுக்கல. ஸோ கையரை வந்து அந்த டெஸ்டினியை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்நாளை ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டோன் அந்த டெஸ்டினி ஸ்டாருங்கிறது ஹீரோவோட ஸ்டார் அவரோட ஸ்டாரு கிட்டத்தட்ட மெர்ஜான மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் உண்மையிலேயே வந்து பைத்தியக்காரன் தான் அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. திடீர்னு அதில் பெரிய போர்ட்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து உருவாகுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த லவ் டிம்னு பார்த்தீங்கன்னா கையில கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிருக்கா. திடீர்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒட்டச்சீர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வரும். அதில் லாங்கோச்சு நீ எப்படிங்க வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையர் மறைஞ்சு போயிடுவான். ஸோ என்னடா ஆச்சுன்னு ஹீரோ ஸ்டார் பவர் கொடுத்து 2 பேரும் இந்த ஸ்வாப் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன் டிமன் கையில் இருக்கிற அந்த டெஸ்டினி ஸ்டார் ஹீரோவோட ஸ்டாராக மாறிடுச்சு இடத்துல. ஸோ இந்த இடத்துல மூன் டிமன் சொல்கிறாரு, ஸோ ஹீரோட லைஃப்பை வந்து யாரோ அவங்க கூட வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தான் அதை பண்ணதுங்கிற விஷயம் வந்து தெரியும். ஸோ நம்ம ஹீரோ நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன், என்ன வகையான கிடையாது, லாங்கோச்சனோட 6வது செய்யுது அப்படின்ட்டு கையில் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இடத்துல அவன் வந்து உங்க கூட வந்து உன்னோட டெஸ்டினி வந்து ஷேர் பண்ணிட்டான், நீங்கள் 2 பேரும் வந்து இடத்த வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற விஷயத்த நான் எப்படி அவனை காப்பாற்றுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்து நான் வந்து லவ் டிமன் கூட ஹீரோ வந்து வெறி கொண்டு சண்டை போட்டிருக்கான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஒரு டெஸ்டினி புரோக்கன் ஸ்டார் அது இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்ததுனால ஹீரோட பவர் கொஞ்சம் குறையுது. உடனே பார்த்தீங்கன்னா அப்பாவை சொல்லுவான், ஓகே நீ அப்போ லாங்கோச்சனை வந்து கொன்னுடு அப்படின்னு சொல்லுவோம். மூன் டிமனும் கண்டிப்பாக சார் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ண அந்த ஸ்டாரை கிராக் கொடுக்குறான். ஹீரோவோட டெஸ்டினி ஹீரோ கொல்ல பார்க்கலாம் சிம்பிளாக. ஸோ ஹீரோ திடீர்னு பெயின் எடுக்க ஸோ இப்படி தான் வந்து அந்த டெஸ்டினி ஸ்டார் உடையும் போது பெயின் வருமா கையர் அப்படின்ட்டு விடாமல் பார்த்தீங்கன்னா அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா மூன் டிமன் கூட சண்டை போட்டு ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கான். ஹீரோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் பவர்ஃபுல் ஸ்கில்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா அவனோட பவர் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இதாண்டா சாகுன்னு லவ் டிமன் பிடிச்சி குத்து நம்ம ஹீரோ குத்துவா பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா சீனே சொல்லுவாங்க, ஸோ அந்த டிஸ்கை வந்து சீக்கிரமாக வந்து ஒட்டச்சா மட்டும்தான் லாங்கோச்சனை வந்து காப்பாற்ற முடியும். அதுவும் வெறும் 7 செகண்டை பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டெமிகார்ட்ஸையும் வந்து கொண்டாகணும் கையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ பாருங்க நம்ம கையர் வந்து ஆரைப்பா பாருங்க அவள் ஸ்பீடு இன்ஸ்டா கொட்டூரமாக இருக்கும். இதில் நம்ம சீனியர் பார்த்துட்டு லாங்கோச்சன் ஸ்பீடு அது லைட் ஸ்பீடு தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இவன் இந்த பொண்ணோட ஸ்பீடு கிட்டத்தட்ட அவளோட பயங்கர கொட்டூரம் இருக்கு. எப்படி இவ்வளோ இவ்வளோ வேகமாக மூவ் ஆக முடியுது அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே கையை சொல்லுவா, ஏன்னா லாங்கோச்சன் எனக்கானவன் நான் அவனுக்கானவன் அப்படின்ட்டு கொய்யெல்லாம் விடாம கொடூரமா கொள்ளுவா பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த லவுடியமா அவ பங்கு அட்டாக் பண்ண ஹீரோ தடுத்து நின்றுட்டு இருக்கான். ஒரு கடத்தில் பார்த்தா அந்த டிஸ்க் வந்து டைம் முடிஞ்சனால வேற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டெலபோர்ட் ஆகுது ரெடியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த டிஸ்க் டெலபோர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம இலுக்ஸு தலைவரோட செயினை பார்த்தீங்கன்னா வெளியெடுக்கிறான். உள்ள இருக்கிற மினி ஒன்றும் வந்து மேடம் அந்த டிஸ்கை ஃபுல்லாக வந்து நம்ம போர்ட்டலுக்குள்ள வந்து ஈர்க்க முடியாது, ஆனால் அதை நான் கொஞ்ச நேரம் இங்கே வந்து என்னால் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சொல்லிட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேன், எந்த ரூல்ஸ் கிடையாது. கொய்யால பின்னாடி பேக்ரவுண்ட்ல நம்ம இலுக்ஸ் மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு இவரோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறோம். தலைவரோட அப்பியரன்ஸ் வருது. உடனே 12 கார்டியன்ஸை சமன் பண்ணிட்டு எல்லா டெமிகார்ட்ஸும் கொல்லுங்கன்னு ஒரே காமெண்ட் தான் சொன்ன. அடுத்த செகண்ட் 12 பேரும் சம்பவத்தில் இருக்கு டெமிகார்ட்ஸை போட்டு பழக ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்பெஷலான அட்டாக் வச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் கொண்டு குவிறானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து கையரை விட அப்படியே என்ன சொல்றது இவங்க மொத்த பேர் ஒன்றாவது மொத்த டெமிகார்ட்ஸையும் அப்படியே இன்ஸ்டன்ட்டாக வைப் பண்ண மாதிரி வைப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற சீனியர் சொல்கிறாங்க, யாரா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணுறான்னு இருக்கா. ஸோ உடனே நம்ம கையிறோ மேலே அட்டாக் பண்ண போக 12 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா ஃபார்மேஷன் விட்டு ஒரு பெரிய ஸ்வாட், அந்த ஸ்வாடுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி வருது. அந்த ஸ்வாடை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கையர்கிட்ட வந்துருக்கு. கையர் கண்டிப்பாக லாங்கோச்சனை என்கிட்ட யாரும் பிரிக்க முடியாதுன்னு கொய்யால அந்த டிஸ்க் நடுவில் இறங்குவா பாருங்க. இறங்கினா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பவர் கொஞ்சமாக வீக்காக. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவள் பண்ண எல்லா அட்டாக்கையும் பார்த்தீங்கன்னா வந்து டாஜ் பண்ணிட்டு ஹீரோ பயங்கரமான ஒரு பெரிய அட்டாக் பண்ணான். அவன் சொல்லிட்டு இருக்கான், கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வரது ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப என்னால் பின்னாடி போக முடியாது, கண்டிப்பாக பார்த்து அந்த டீமன்ஸ்க்கு நான் ஒரு முடிவு காட்டு வந்துட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த ஸ்வாடை ஸ்விங் பண்ணுவாங்க பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா வந்து அந்த ஸ்வாட் போய் நின்று இருக்க அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லவ் டீமனு தெரிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போகிறான். அவள் இதுக்கு வாய்ப்பே கிடையாதுட்டு போய்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த டிஸ்க்கு சரியான ஒரு டேமேஜ். கிட்டத்தட்ட பார்த்தா வந்து அவன் வந்து லவ் டீமன் ஓடுவான், டிஸ்க்குமே ஒட்டஞ்சே போயிருக்கான். இதை
இதை பார்த்தோன்னே மூட்டு மணிக்கு இல்லை இதுக்கு வாய்ப்பே இந்த டிஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கையரை பின்னாடி வர ஹீரோ போய் அசால்ட்டாக வந்து பிடிச்சிருவாங்க. தலைவோ பிடிச்சிட்டு அசால்ட்டாக ஷீல்டு அப்படியே பிளாக் பட்டு கையர் இடுப்பில் கை வச்சு நிற்பாம பாருங்க. சரியான போஸாக இருங்க இதில். அப்படியே ஒரு ரொட்டேஷனில் போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் கையருக்கா வந்து ஹோச்சன் போல நீ ஏன் என்ன விட்டு இவ்வளோ தூரம் வந்தேன் அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அவ்வளோ ஃபீல் இதாடா சாகிட்டு ஹீரோ பிடிச்சி அடிங்க வழியால் கிஸ் அடிச்சிடாம பாருங்க. சரியான மாசம் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்க காதல் அப்படியே கொஞ்சம் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோ வந்து அழுக ஆரம்பிக்க அந்த ஜஸ்ட் அந்த கண்ணீர் பண்ண அந்த எக்கச்சக்க ஸ்டார்ஸ் அவங்கள சுற்றி வர மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இப்படியே போய்ட்டு நம்ம சீனியர் பார்த்தோன்னே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னால் இது வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேருமே நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப வந்து அற்புதமாக வந்து செயல்படுங்க. ஃபைனலாக அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த டிஸ்கை ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக உடச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூன் டிமன் அந்த ப்ரொடெக்ஷன் அது வந்து வர மாதிரி வந்து காட்டுறாங்க. அவன் பார்த்தா திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிஸ்க் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதில் வந்து நம்ம கையர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சீனியர் இருக்காங்களா அசாசின் ஃபர்ஸ்ட் லீடர் அவங்க ஸ்வாட் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் ஸ்வாட் எடுத்துட்டு ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி பார்த்தா அந்த டிஸ்கை ஒரே அட்டாக்க அந்த டிஸ்க்கு கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிடுச்சு. அது உடஞ்சி போனதுனால பார்த்தீங்கன்னா யாரோட விதியையும் மூண்டினால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா மற்ற மனுஷங்க உடம்புல இருக்கிற அந்த சமனிங் சர்க்கிளுக்கு எல்லாமே மறைஞ்சு போய் எல்லாருமே சரியான சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விதியை யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம விதியை வந்து நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹோல் நெட்டுக்கும் சரியான செஞ்சோம். ஃபைனலாக இதுக்கு வந்து ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்றதுல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் இந்த பக்கம் காட்டுறாங்க. ஸோ அந்த டெத் அரியண்டாக ஒரேடே அழிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தர் பண்ண சாக்ரிஃபைஸ் அவங்க கஷ்டப்பட்டு பேட்டில் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் பையாங்கு நம்ம லின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட அப்பா ஜியானியோ அவ்வூர் நம்ம வந்து வாங்கியோ நம்ம ஹானு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரோஸு நம்ம லின்னு அவங்க ரெண்டு பேரும் பண்ண சம்பவம். அதுக்கடுத்து நம்ம யாங் வெங்ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து காட்டுறாங்க. கடைசி நம்ம ஹீரோயின் அந்த டிஸ்கோ உடச்சி இது எல்லாத்துக்கும் பார்த்தா வந்து ஒரு முடிவு வந்து தந்துருப்பாங்க. இந்த சீனியர் பார்த்தா வந்து இதில் 1000 வருஷத்துக்கு மேலே பேட்டில் பண்ணதால இது மொத்தமே என்னுடைய எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிச்சு. இதில் வந்து என்னோட ஸ்டார் நான் வந்து உனக்கு தர ஹோச்சன் அப்படின்ட்டு நம்ம கையருக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்வாட் தரேன். இந்த ஸ்வாட் கிட்டத்தட்ட 1000 வருஷமாக எனக்கு கம்பேனியன் ஆயிடுச்சு. இதை அவனுக்கு தரேன் பத்திரம் வச்சுக்கோ கையர். ஸோ வந்து இதில் ஒட்டுமொத்த டீமன்ஸ் நீங்கள் வந்து அழிச்சு மனுஷனிடத்தை வந்து நீங்கள் வந்து விடுதலை கொடுக்கணும். இது என்னோட ஆசை அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4வது ஸ்டார் க்ரௌன் 4th ஸ்டார் க்ரௌனையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல அவங்க வந்து மறைஞ்சு போங்க. அடுத்த சீனில் அடுத்த எட்டர்னல் ஹீரோ வந்து கண்டுபிடிங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா எட்டர்னல் ஹீரோஸ் ரிவைவ் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சியோ அப்படின்ற வந்து ஒரு ஹீரோ இருப்பார். அவர் பற்றி நான் அடுத்த சொல்கிறேன். ஸோ வந்து என்னோட ஆசை இதுதான் டீமன்ஸை போட்டு மொத்தமாக அழிங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்தா அந்த இடத்துல வந்து மறைஞ்சு வந்து போங்க. ஸோ ஹீரோகிட்ட வந்து நம்ம கையில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண அடுத்த ஹீரோ கண்டுபிடிக்க போகலாம் அப்படின்ட்டு இது ரெண்டு பேரும் பார்த்தா கிளம்புருக்கு. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டார் வருது. அது பார்த்தா 5 ஸ்டார் க்ரௌன் யாராங்க வந்ததுன்னு பார்த்தா மூன் டீமன் காட். ஸோ மூன் டீமன் காட் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உன்னாவது முன்னேறி போக விடமாட்டோம் ஹோச்சான் நீ என்கிட்ட சாக போற அப்படின்னு அட்டாக் பண்ண வர்றதோட இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து த்ரோன் ஆஃப் ஸ்டீல் நான் நினச்சதோடமே வந்து நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடு பார்க்கவும் வந்து எப்படா அடுத்த எபிசோடு என்னடா அடுத்த எபிசோடு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒர்த்தபுளாக தான் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ப்ரோ இந்த அணிங்க வந்து என்ன சொல்கிறது அந்தளவுக்கு நல்லா போகிற மாதிரி தெரியல ப்ரோ நீ பிடிடிஎஸ் போட ப்ரோங்கிறாங்க. பிடிடிஎஸ் போடலாமா இல்லை வந்து இந்த அனிமே வந்து போடலாமா? பிடிடிஎஸ் நீங்கள் பார்த்தாலும் அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஏன்னா வந்து அந்த ஃபயர் கிட்டேயே வந்து இன்னும் 3 எபிசோடு அந்த ஃபயர் கூட தான் அவனை சண்டை போடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஃபயர் அப்டேன் பண்ண மாதிரி தெரியாது. கடைசியாக வந்த எபிசோடில் தான் அந்த வந்து ஃப்ளேம் டீமன் ஃப்ளேம் அந்த மாஸ்டர் வந்து அப்பியர் ஆவார். அதோட பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோடுமே அப்படி தான் போகும். அடுத்த எபிசோடுமே ஹீரோ அதை மிக்ஸ் பண்ணுவானாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். எப்படியும் 5 எபிசோடு இதை வச்சு ஓட்ட வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னும் 2 எபிசோட். ஸோ அடுத்த எபிசோடு வந்ததுக்கப்புறம் அது ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுன்னா ஒரேடியாக போடலாமா இல்லை ப்ரோ பரவாயில்ல ப்ரோ அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ போடு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பை. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.